ராகி, உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நானே கலங்கினேன். அந்த அளவுக்கு உன் வாழ்வில் துன்பங்கள். நீயும் ஒவ்வொரு வாட்டியும் என்னிடம் வந்து கேட்கும் பொழுது நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், உங்களுக்கு ஒன்றுமா தெரியவில்லை, நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள் பார்க்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள், ஆனாலும் இன்னும் என்னை பார்க்கவே இல்லையே, ஏன் உங்களுக்கு இவ்வளவு கல்மனம், நீங்கள் என்னை நல்லபடியாக வாழ வைப்பீர்கள் என்றுதானே உங்களை தேடி ஓடி வந்தேன், ஆனால் நீங்கள் ஏன் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறீர்கள் என்று நீ கேட்கும் பொழுது நானோ என் மனதால் எப்படி தெரியுமா உடைந்து போனேன். என்னுடைய தங்கமே, நான் நீ கேட்ட கேள்விகள் அனைத்திலும் கலங்கி போய் நின்ற நான் உன்னுடைய வாழ்வில் எல்லா விஷயத்தையும் சரி செய்யலாம் என்று வந்துவிட்டேன். உன்னுடைய ஏக்கங்களை குறைத்து உன்னுடைய வாழ்க்கையை திருப்தியாக மாற்றி ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு இன்பத்தை மட்டுமே பெற்றுத்தர நான் முடிவெடுத்து விட்டேன். ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தால் அவ்வளவு பிடிக்கும். அதுபோலத்தான் எனக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருந்தாயானால், எப்பொழுதும் உன்னுடைய முகத்தில் சிரிப்பு இருந்தது ஆனால் உன் வாழ்வில் எல்லா சகலங்களும் எனக்கு பிடிக்கும். வாழ்க்கையில் எதையும் நினைத்து கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்வில் நீ நிம்மதியாக இருக்கும் பொழுதுதான் நான் நிம்மதியாக இருப்பேன். நீ கவலையோடு இருந்தால் நானும் கவலையாகத்தான் இருப்பேன். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அதெல்லாம் எனக்கு கணக்கு கிடையாது. என்னுடைய பிள்ளைகள் ஒரு விஷயத்தை கேட்டார்கள் ஆனால் அந்த விஷயத்தை நான் தந்து விடுவேன். அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதற்கு நான் கால தாமதம் ஆக்கினாலும் அது நல்லபடியாக தருவேன். நீ கேட்டு ஒரு மாதம் ஆகுகிறது, இன்னும் தரவில்லை என்றால் 2வது மாதமே அந்த விஷயத்தை நான் தந்து விடுவேன் நிலையாக. ஒரு உதாரணத்திற்கு சொன்னேன். சில சமயம் நீ கேட்டாய், இன்று கேட்டாய் என்றால் நாளை கூட நல்ல விஷயங்களை தந்து விடுவேன். நீ கேட்கும் விதத்தை பொறுத்துதான். நீ எந்த ஒரு விஷயத்தை கேட்கிறாய், நான் உனக்கு தர வேண்டும் என்று நினைத்ததையே நீ கேட்டாயானால் உடனே தந்து விடுவேன். இல்லை, நான் சற்று நாள் கழித்து கொடுப்போம் என்று வைத்திருக்கும் விஷயத்தை நீ கேட்டாயானால் சற்று கால தாமதமாக்கி கொடுப்பேன். எதுவுமே கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நான் கொடுக்கவில்லை என்றால் என் மீதும் உனக்கு கோபம் வரும், உன் வாழ்க்கையின் மீதும் வெறுப்பு வரும். நீ என்னுடைய பிள்ளை. உன்னை நான் அன்பாகவும் அரவணைத்தும் பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறேன். வாழ்வில் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ வருத்தப்படவே கூடாது. யாருமே இல்லை என்றால்தான் எதையாவது பற்றி யோசிக்க வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு தாய்க்கு தாயாகவும், தெய்வத்திற்கு தெய்வமாகவும், காவலுக்கு காவலாகவும் உன்னோட நான் இருக்கும் பொழுது எதை பற்றியும் நீ சிந்திக்க கூடாது. எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு துணை நிற்பேன். காலம் காலமாக உன்னை நான் வாழ வைப்பேன். எக்காரணம் சொல்லியும் நான் உன்னை விட்டு ஒரு நொடி கூட அகலவே மாட்டேன். எல்லா நேரத்திலும் நான் இருந்து உனக்கு வழிகாட்டி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செய்து கொடுப்பேன். பலர் பலவிதமாக பேசலாம், உன்னை வாழவே தெரியவில்லை, ஏதேதோ பேசலாம். ஆனால் அவர்களெல்லாம் பேசுவதையெல்லாம் ஒரு பொருட்டாக நீ நினைக்கவே கூடாது. உன்னுடைய மனம் என்னென்ன சொல்கிறதோ அது மட்டும்தான் நீ கேட்க வேண்டும். பல பேர் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம், அதனால் திரும்பி அவர்களை காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்காதே. அதற்கு பதிலாக நீ நினைக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயித்து காட்ட வேண்டும். அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் உன்னை காயப்படுத்தினார்களோ அவர்களுக்கு நீ ஜெயிப்பது மூலமாக தானாகவே காயமாகும். நீ வாயால் பேசி ஒருவனை காயப்படுத்துவதை விட அமைதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டே இருக்கும் பொழுது எல்லாமே அவர்களுக்கு இவள் என்ன எதையுமே கண்டு கொள்ளவே இல்லை, இவள் ஏன் இப்படி இருக்கிறாள் என்று அவர்களுக்கே தோன்றும். அதன் மூலமாக அவர்கள் காயப்படுவார்கள். புரிகிறதா? இந்த வாராகி உனக்காக ஒரு விஷயத்தை சொன்னேனானால் அந்த விஷயம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் மிக முக்கியமாகத்தான் இருக்கும். புரிந்து கொள், எல்லாவற்றையும் தெரிந்து கொள். காலம் காலமாக நான் என்ன செய்ய வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாராகியானவள் ஒவ்வொரு நபருக்கும் இன்பத்தை தருபவள். வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட விடாமல் எல்லாரையும் வெற்றியாக வாழ வைப்பவள். என்ன நினைக்கிறாய்? உனக்கு காவலாக மட்டும்தான் இருப்பேன் என்றா? தங்கமே,
நான் உனக்கு வெற்றியை அள்ளிக்கொண்டு தருபவள். நீ எதை என்னை நம்பி செய்கிறாயோ அந்த விஷயத்தில் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ அமோகமாக இருப்பாய். இப்பொழுது இருக்கும் உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் விலகி இன்பமான ஒரு பயணத்தை நீ துவங்கும் நேரம் வந்துவிட்டது. யார் எதை சொல்கிறார்கள், இதை செய்ய சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் நினைத்து எந்த ஒரு விஷயத்திலும் இறங்காதே. உன் மனம் என்ன விஷயத்தை செய்ய சொல்கிறதோ அந்த விஷயத்தை மட்டும் நீ செய். நிச்சயமாக வாழ்வில் நீ முன்னேற்றத்தை பார்ப்பாய். அதை விட்டுவிட்டு யார் யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள் என்பதற்காக உனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் ஒருபொழுதும் செய்யாதே. நீ என்னுடைய பிள்ளை தங்கமே. உனக்கு என்ன வேண்டும் என்பது எனக்கு தெரியும். உனக்கு பிடிக்காத விஷயத்தை நீ செய்தால் கூட நான் அந்த விஷயத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவேன். உன்னுடைய காலம் முழுவதும் நீ என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? ஏதாவது உன்னுடைய வாழ்வில் பிரச்சனையா? ஏதாவது உனக்கு தேவையா? எல்லாவற்றையும் நானே உனக்கு பார்த்து பார்த்து தருவேன். ஒரு அம்மா ஒரு பிள்ளைக்கும் எப்படியெல்லாம் கண்ணும் கருத்துமாக பிள்ளைகளுக்கு பிடித்த வேலைகளை செய்து கொடுத்து சந்தோஷப்படுத்துவாளோ அதே போல நானும் உன்னை நல்லபடியாக பார்த்து கொள்வேன். நல்ல விஷயங்களை உனக்கு செய்து கொடுத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவேன். நீ நினைக்கலாம் இது எல்லாம் வார்த்தைதான் என்று. கிடையாது. இதெல்லாம் வார்த்தைகள் கிடையாது. இது எல்லாம் என்னுடைய சத்திய வாக்கு. உன்னை மனதை அமைதிப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் சொல்லவில்லை. இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதை உனக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். ஏனென்றால் எப்பொழுதும் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா? அதனால்தான் நான் உன்னிடம் இப்பொழுது பேசவே வந்தேன். கவலை இல்லாமல் எல்லா விஷயத்தையும் தைரியமாக செய். நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றிகள் கிடைக்கும். பல மாற்றங்கள் கிடைக்கும். நீ போராடும் விஷயத்தில் நிச்சயமாக வாழ்வில் ஒரு நல்ல உயரத்திற்கு செல்வாய். கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த வாராகி உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். இனிமேல் நீ எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. சிரித்து சந்தோஷமாக மட்டும் இரு. உன்னுடைய வாழ்வில் அனைத்துமாக நான் இருந்து எல்லா விஷயத்தையும் உனக்கு செய்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். புரிகிறதா? இந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்தையும் மாற்றுவேன். சகலத்தையும் மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் பெருவாழ்வு உன்னை வாழ வைப்பேன். இது நான் உனக்கு சத்தியமான வாக்கு. இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கண்டு பயப்படாதே. சீக்கிரத்தில் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் மாற்ற உனக்கான ஒரு இன்ப நாளை நான் தருகிறேன். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. எப்பொழுதும் உன் கூடவே இருந்து இந்த வாராகி உன்னை வழிநடத்துவேன். ஜெய் வாராகி.